ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செஞ்சுருக்கோன்னா கேரளா ஸ்டைலில் கொடம்புளி போட்ட ஃபிஷ் குழம்பும், நம்ம சென்னை ஸ்டைலில் ஒரு ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, ரசம், பருப்பு உளுந்தங்கஞ்சி. இது சின்ன பசங்க அப்புறம் பேக் பெயின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. அப்புறம் மாம்பழம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. முதல்ல ஒரு கடாயில் வெளிச்செண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் அதை ஊற்றியாச்சு. ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வெந்தயம் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. அது நல்லா பொரியட்டும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் குட்டி குட்டியாக வெட்டி அதில் சேர்த்துக்கோங்க. அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அதுக்கப்புறம் அது கூட மஞ்சள் தூள், சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் இருந்ததுன்னா அதை போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்துக்கு. அப்புறம் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது அது கூட தக்காளியும் அரைச்சி ஊற்றிக்கோங்க. அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச கொடம்புளியும் அதில் சேர்த்துக்கணும். சேர்த்து உங்களுக்கு தேவையான தண்ணியை போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு, அதுக்கப்புறமா குழம்பு நல்லா கொதித்தோடனே உங்கள் மீன் எடுத்து உள்ளே போட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம கொடம்புளி மீன் குழம்பு ரெடி. எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? லெமன் ஜூஸ், சில்லி பவுடர், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் வீட்டுத்தூள்னால் இந்த மல்லியும் மிளகாவும் சேர்த்து அரைச்சிருப்பாங்கல்ல உங்கள் குழம்பு மிளகாய்த்தூள், அது ஒரு ஸ்பூனு. அதுக்கப்புறமா மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி ஊற்றாமல் மிக்ஸ் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க ஃபிஷ்ஷில் இந்த மாதிரி கோடு கோடாக போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கோடு போடுறீங்களோ அந்தளவுக்கு மசாலா உங்கள் ஃபிஷ்குள்ளே இறங்கும். ஸோ அதே மாதிரி நல்லா கோடு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஃபிஷ்ஷில் நல்லா படுற மாதிரி தேய்ச்சி விட்ருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையை எடுத்து அது மேலே போட்டுருங்க. ஃபிஷ் ஃப்ரை நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் அரிசி மாவும் நீங்கள் போட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணணும். அரிசி மாவு எதுக்குன்னா அப்போ தான் உங்களோட ஃபிஷ் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சு அதில் போட்டுடலாம். போட்டு வறுத்து எடுத்தால் நம்மளுடைய ஃபிஷ் ஃப்ரை ரெடி. வாங்க சாப்பிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.